வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் 2-3 மந்த்ஸா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு ஹாப்பியா இல்ல. மார்க்கெட் வந்து நல்லா கரெக்ஷன் ஆயிருக்கு. நிப்டியும் வந்து 10% மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. நிப்டி மட்டும் இல்லாம அதர் இண்டெக்ஸும் நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனவங்களுக்கு பெரிய ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்காது. கோல்டு நெகட்டிவா போகாது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஏஎம்சிஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு. அதுல பர்டிகுலரா எல்லாரும் கேட்கறது டாடா கோல்டுல இருக்கிற 2 இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. இதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. டாடா கோல்டை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம மார்க்கெட்ல ரொம்ப ஃபெமிலியரான பேன் இந்தியாவோட கோல்டு பீஸ் இடிஎஃப் இருக்கு. இதுவும் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ டாடா கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், அதாவது இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், அதே மாதிரி இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ்க்கும் டாடா கோல்டு இடிஎஃப்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பர்டிகுலரா ரொம்ப ஃபெமிலியரான இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். பிசிக்கல் கோல்டு பை பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட் வழியா வாங்கலாம், இடிஎஃப் வழியா வாங்கலாம், டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம், சாவரின் கோல்டு பாண்டு வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு, அதை பை பண்ணலாம். சாவரின் கோல்டு பாண்டு வந்து நியூ பாண்ட்ஸ் வந்து இப்ப வர்றது கிடையாது. இது ஆர்பிஐ பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து நியூ பாண்ட்ஸ் எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம இடிஎஃப் வந்து சொல்லலாம். ஸோ இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஎம்சில வந்து இடிஎஃப்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. பிசிக்கல் கோல்டு அப்படிங்கறத நம்ம நார்மலா பை பண்றதா. மற்ற வகையில கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஸ்டார்டிங்ல இருந்து இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 60 ரூபாய் 70 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய்க்கு மேல இந்த கோல்டோட பிரைஸ் எல்லாமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்பப்ப மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ, எப்பப்ப ப்ராப்ளம் வருதோ அந்த டைம்ல எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ குளோபல் பினான்சியல் கிரைசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2008 9 இருந்த டைம்ல நிப்டி 50 வந்து 50% மேல ஃபால் ஆச்சு. அப்ப கோல்டு வந்து 42% ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 10-12 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14% மார்க்கெட் கரெக்ஷன் ஆனப்ப கோல்டு வந்து ஒரு 42% மேல நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. எப்பப்ப மார்க்கெட் ஸ்டேபிள் இல்லாம இருக்குதோ அந்த டைம்ல வந்து கோல்டே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பர்டிகுலரா கோவிட் டைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் ஆச்சு. கோல்டு வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷன் ஆகல, 1% மேல பாசிட்டிவான ரிட்டர்னை தான் கொடுத்துச்சு. இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கூட ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது. இந்த டைம்லயும் வந்து 5% மேல வந்து கோல்டு அப்ரிஷியேட் ஆயிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து ஒரு 9% மேல பாசிட்டிவா தான் கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2 வகையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரெண்டையும் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ டாடாவை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு இடிஎஃப் வழியா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அனதர் ஒன்னு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா அது 7 ரூபீஸ் அந்த பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 12 ரூபீஸ் அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ பிரைஸ் வந்து வேரி ஆகிறதுனால இடிஎஃப்யும் மியூச்சுவல் ஃபண்டையும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டாடாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல இடிஎஃப் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இப்ப டாடா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இடிஎஃப் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்ப இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், மெயினான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி. ஸோ இந்த பேஸ்கெட்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸோ இல்ல பாண்ட்ஸோ இல்ல இப்ப கோல்டோ சில்வரோ இந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது இதுவும் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி தான். இதுல நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அது வழியா வந்து இன்வெஸ்ட் பண்றதா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இடிஎஃப் வந்து பேசிவா மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் பேசிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ அதுல என்ன இருக்கோ அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால மேனேஜரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கும். லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப்ல வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். மார்க்கெட்ல வந்து பிரைஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ETF வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் பிரைஸ்லயே ட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாம லோ காஸ்ட்ல வந்து நமக்கு புரோக்கரேஜஸ்மே இருக்கும். ஏன்னா இது வந்து பேசிவா மேனேஜ் பண்றதுனால பெரிய அளவுக்கு செலவு இருக்காது. அதே ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது நெட் அசெட் வேல்யூ வச்சு ட்ரேட் ஆகும். இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதுக்கு ஒரு டீமோ இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜரோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுனால பிரைஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். டைவர்சிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பர்டிகுலரான
ஸ்டாக்ஸோ பாண்டோ இல்ல கமோடிட்டிஸ்லயோ டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ரிஸ்க் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஸ்கெட்ல அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ETF வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டைரக்டா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ETF இருக்கிற மெயினான டிஃபரன்ஸ். ஸோ ETF பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிமிலர் டு த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் மாதிரி தான். ஸ்டாக் எப்படி நம்ம பை பண்ணி செல் பண்றோமோ அந்த மாதிரி வந்து ETF வந்து ரியாக்ட் பண்ணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நெட் அசெட் வேல்யூ வச்சு ரியாக்ட் பண்ணும். இப்ப டாடா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு இருக்குன்னு சொன்னோம். ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல தான் மார்க்கெட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. டாடா கோல்டு ETF வந்து 2024ல ஜனவரி மந்த் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஜனவரி 9th வந்து கம்ப்ளீட் ஆச்சு. 17th வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2, 2024ல தான் அதுவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 16th அன்னைக்கு இது க்ளோஸ் ஆச்சு. 24ல இருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாடா கோல்டு ETF வந்து ஒரு ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து ஒரு ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ETF என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு மார்க்கெட் பிகினரா இருக்கிறோம் அப்படின்னா ETF வழியாவே மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவே இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ETFங்கிறது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஒரு ஸ்டாக் எப்படி பை பண்ணி செல் பண்றோமோ அதே மாதிரி ETFல வந்து ட்ரேடிங் நடக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நெட் அசெட் வேல்யூ பேஸ் பண்ணி ட்ரேடிங் நடக்கும். டாடா கோல்டு ETF வந்து இப்ப 7 ரூபீஸ்ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டாடா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 12 ரூபீஸ்ன்ற பிரைஸ்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாடா கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. ரெண்டு டைப் இருக்கு. ETF ஒன்னு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ETF ஒரு பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம கிளியராவே பார்த்துட்டோம். டாடா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 12 ரூபீஸ்ன்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதோட 52 வீக் ஹை லோன் பாத்தீங்க அப்படின்னா 9 ரூபீஸ்ல இருந்து 12.5 வரைக்கும் போயிருக்கு. சோ இதோட ஹிஸ்டரியே பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 இயர் தான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ஹிஸ்டரி தான் இருக்கிறதுனால இது பெரிய அளவுக்கு அதர் ஃபண்டோட கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 0.18% தான் இருக்கு. நார்மலா இந்த கேட்டகரியில இருக்கிற ஃபண்டுக்கு 0.47 இருக்கு. டாடா கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 0.18 இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். இதோட அப்சல்யூட் ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு ரெக்கார்டே இன்னும் கிடைக்காம தான் இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல வந்து நமக்கு ஃபியூச்சர்ல தான் இன்னைக்கு கிடைக்கும். இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற AMCs பாத்தீங்க அப்படின்னா HDFC கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு, SBI கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு, கோட்டக் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு. சோ இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதர் ஃபண்டை கம்பேர் பண்றப்ப டாடா கோல்டு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்குது. ETF பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் AMCs வந்து ETF வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா ETFங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்சமான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறதுனால நிப்பான் இந்தியா ETF வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. இப்போ வந்து டாடா கோல்டு ரீசன்ட் டைம்ல இருக்கு. இது இல்லாம HDFC கோல்டு ETF இருக்கு, ICICI Prudential கோல்டு ETF இருக்கு, கோட்டக் கோல்டு ETF இருக்கு. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் AMCs வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ETF வச்சிருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாருமே விரும்புறது டாடா கோல்டு ETF-யும் நிப்பான் இந்தியாவோட கோல்டு பீஸையும் தான் எல்லாருமே விரும்புறாங்க. இதுல வந்து பிரைஸை வந்து நிறைய கம்பேர் பண்றாங்க. டாடா கோல்டு ETF வந்து 7 ரூபீஸ் தான் இருக்கு. கோல்டு பீஸ் வந்து 66 ரூபாயா இருக்கு. இதுல எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கம்பெனிகளோட அசட்டை வச்சு தான் வந்து இதோட பிரைஸ் வந்து டிஃபைன் ஆகுது. ஸோ ரிட்டர்ன் வந்து ரெண்டுலையுமே சிமிலரா தான் இருக்கும். டாடா கோல்டு ETF வந்து லாஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணதுனால அசட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே கோல்டு பீஸ் வந்து இதுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குதுனால மார்க்கெட்ல இருக்குதுனால இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ரிட்டர்ன் பாக்குறப்ப ரெண்டுமே சிமிலர் ரிட்டர்னை தான் மார்க்கெட்ல கொடுக்கும். கோல்டு எந்த அளவுக்கு பிரைஸ் அப்ரிஷியேட் ஆகுதோ அதே சிமிலர் தான் வந்து இது ரெண்டு ஃபண்ட்லயுமே ரியாக்ட் ஆகும். டாடா கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 7 ரூபாய் 75 பைசான்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட 1 இயர் ஹை லோன் பாத்தீங்க அப்படின்னா 6 ரூபாயில இருந்து 8 ரூபாய் 64 பைசா வரைக்கும் போயிருக்கு. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதோட AMC சைஸ் வந்து வெறும் 315 கோடி தான் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.38 இருக்கு. இந்த கேட்டகரி இருக்க அதர் ஃபண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.53 இருக்கு. ஸோ டாடா கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டா இருந்தாலும் சரி ETF இருந்தாலுமே அந்த கேட்டகரியில இருக்கிறத விட கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் வந்து இப்ப மார்க்கெட்ல அவைல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா இருக்கு, ICICI Prudential இருக்கு, அதே மாதிரி HDFC கோல்டு இருக்கு. இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே வந்து காஸ்ட்லியா இருக்கு. பர்டிகுலரா நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.81 இருக்கு. ஸோ இவங்க மார்க்கெட்ல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. அதர்வைஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைஸ் கம்பேர் பண்றப்ப
டாடா கோல்டு ETF வந்து பெட்டரா இருக்கும். அசெட் அண்ட் லிக்விடிட்டியை கம்பேர் பண்றப்ப டாடா கோல்டை விட நிப்பான் இந்தியா ETF வந்து பெட்டரா இருக்கும். நிப்பான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட 1 இயர் ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோ வந்து 51 இருக்கு, ஹை வந்து 68 இருக்கு. இந்த கம்பெனிக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதோட AMC சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 15,000 கோடிக்கு மேல இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாடா கோல்டு வந்து வெறும் 315 கோடி தான், இது வந்து 15,185 கோடியா இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதுக்கு 0.18 இருந்தது, இதுல வந்து 0.81 இருக்கு. காம்படிட்டரா இருக்கிற ICICI Prudential வந்து 0.50 இருக்கு. HDFC கோல்டு ETF வந்து 0.59 இருக்கு. SBI கோல்டு ETF வந்து 0.65 இருக்கு. கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நல்ல ஒரு ட்ராக்கிங் ரெக்கார்டு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 1 இயர் ரிட்டர்ன் ஆகட்டும், 5 இயர் ரிட்டர்ன், 10 இயர் ரிட்டர்ன், கம்ப்ளீட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இது 11% வரைக்கும் இது வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயர் வந்து 21% மேல இருக்கு, 10 இயர் வந்து 15% பக்கமா இருக்கு. அதே மாதிரி 10 இயர்ஸ் வந்து 13% மேல கொடுத்துருக்கு. ஆல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 11% கொடுத்துருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா 11% வந்து இது வரைக்கும் இருக்கிற ஹிஸ்டரி ஆகட்டும் ட்ராக் ரெக்கார்டு பிரகாரம் 11% வந்து கேரண்டியா கிடைக்கும். அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 11% கேரண்டீட் ரிட்டர்ன் லாங் டைம்ல அப்படிங்கிறப்ப இன்ஃபிளேஷன் வந்து ஈஸியா நம்ம பீட் பண்ண முடியும். நம்மளோட அசெட் அலோகேஷன்ல வந்து கோல்டு இருக்கிறப்ப மார்க்கெட் பிளக்சுவேஷன் ஆகிறப்ப நமக்கு வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்றதுக்கு கோல்டு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுது. ஃபைனலா வந்து நீங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ETF இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எல்லாமே சிமிலர் ரிட்டர்னை தான் கொடுக்கும். பெரிய அளவுக்கு மாற்றங்கள்லாம் இருக்காது. அதனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, இல்ல பிசிக்கல் கோல்டா இருந்தாலும் சரி, சாவரின் கோல்டு பாண்டா இருந்தாலும் சரி, ETF இருந்தாலும் நமக்கு வந்து அந்த 11% வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நீங்க ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிசிக்கல் கோல்டுனா என்ன, இப்ப ETF எப்படி ஒர்க் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, சாவரின் கோல்டு பாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்ல, எல்லாமே சிமிலர் ரிட்டர்ன் தான் நமக்கு கிடைக்க போகுது. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.